வணக்கம். நம்ம எல்லாருக்கும் மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆனா அந்த மாம்பழத்தை கொண்டாடுற நாம எப்பதாவது அந்த மரத்தோட இலைகளை கவனிச்சிருக்கோமா? உண்மை என்னன்னா அந்த இலைகளுக்குள்ள ஒரு முழுமையான இயற்கையான மருந்தகமே மறைஞ்சிருக்கு. ஆமாங்க, பழத்துக்கு கொஞ்சமும் சளைக்காத பல ரகசியங்கள் இந்த இலைகள்ல இருக்கு. அது என்னன்னு இன்னைக்கு நம்ம தொகுப்புல விரிவா பார்க்கலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. மாம்பழத்தை ருசிச்சு சாப்பிடுற நாம அந்த இலைகளை ஒரு பொருட்டாவே மதிக்கிறதில்ல, சரிதானே? பல நேரங்கள்ல வெறும் குப்பைன்னு நினைச்சு கடந்து போற இந்த இலைகள் உண்மையிலே நம்ம ஆரோக்கியத்துக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த அலசல்ல நாம என்னென்ன பார்க்க போறோம்னு சுருக்கமா சொல்லிடுறேன். மாமர இலைகளோட மறைந்திருக்கும் ரகசியங்கள், நாள்பட்ட நோய்களுக்கான இயற்கை தீர்வுகள், உடனடி நிவாரணம் தரும் வைத்தியங்கள், மனம் மற்றும் பற்களோட ஆரோக்கியம், இந்த இலைகளை எப்படி சரியா பயன்படுத்துறது, அப்புறம் கடைசியா ஒரு முக்கியமான மருத்துவ குறிப்பு. இதையெல்லாம் தான் நாம பார்க்க போறோம். சரி, முதல் விஷயத்துக்கு வருவோம். இந்த மாமர இலைகளுக்குள்ள அப்படி என்னதான் ரகசியங்கள் மறைஞ்சிருக்கு? இந்த இலைகள்ல இருக்கிற சத்துக்களோட பட்டியல் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமானதுங்க. இதுல வைட்டமின் ஏ, பி, சி மட்டும் இல்லாம ஃபிளாவனாய்டுகள், ஃபினாலிக் சேர்மங்கள்னு பல விஷயங்கள் நிறைஞ்சிருக்கு. இதெல்லாம் மிகச் சிறந்த ஆன்டிஆக்சிடென்ட்களா செயல்பட்டு நம்ம செல்களை பாதுகாக்குது. எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாத ஒரு சூப்பர் மெடிசன்னு இத சயின்ஸ் பூர்வமாவே சொல்லலாம். அடுத்து, நாள்பட்ட நோய்களுக்கு இந்த இலைகள் எப்படி ஒரு இயற்கை தீர்வா அமையுதுன்னு பார்க்கலாம். முக்கியமா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுல மாமர இலைகளுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. இதுல இருக்கிற டேனின்கள், ஆந்தோசைனின்கள் ஆரம்பகால நீரிழிவு நோயை சூப்பரா குணப்படுத்துது. இதை எப்படி பயன்படுத்தணும் தெரியுமா? ரொம்ப சிம்பிள். ஒரு 5-6 இலைகளை எடுத்து நைட்டு முழுக்க ஒரு கிளாஸ் தண்ணியில ஊற வைங்க. காலையில எழுந்ததும் அந்த தண்ணியை குடிங்க. அவ்வளவுதான். ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவு இயற்கையாகவே கட்டுக்குள்ள வர்றதை நீங்களே பார்க்கலாம். சக்கரை நோய் மட்டும் கிடையாதுங்க, இருதய ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்ப நல்லது. இந்த இலைகளுக்கு ரத்த அழுத்தத்தை, அதாவது பிபியை குறைக்கிற தன்மை இருக்கு. இது ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதோட மட்டுமில்லாம ரத்த நாளங்களை வலுவாக்கி வெரிகோஸ் வெயின்ஸ்னு சொல்லப்படுற நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகளையும் வராம தடுக்குது. இது ஒரு பெரிய ரிலீஃப் இல்லையா? இன்னொரு முக்கியமான விஷயம், வயிற்றுப்போக்கு அல்லது ரத்தத்தோட கூடிய சீதபேதியால கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இலைகளை நிழல்ல நல்லா காய வச்சு பொடியாக்கி அதை தண்ணியில கலந்து தினமும் ஒரு 2-3 தடவை குடிச்சிட்டு வந்தா போதும். இது இயற்கையான முறையில சீதபேதியை உடனே நிறுத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல் மருந்தா செயல்படுது. அதே போல சிறுநீரக கல், பித்தப்பை கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் ஒரு அருமையான தீர்வு இருக்கு. மாமர இலை பொடிய தண்ணியில கலந்து நைட்டு முழுக்க அப்படியே வச்சுட்டு அதிகாலையில குடிக்கணும். இந்த வழக்கத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தா அந்த கற்கள் படிப்படியா கரைஞ்சு சிறுநீர் வழியாவே வெளியேறிடும். நாள்பட்ட நோய்களை பார்த்தோம். இப்போ திடீர்னு வர்ற பிரச்சனைகளுக்கு இது எப்படி உடனடி நிவாரணம் தருதுன்னு பார்க்கலாம். திடீர்னு ஏற்படுற சளி, இருமல், மூச்சு திணறல் அல்லது ஆஸ்துமா பிரச்சனைகளுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ். மாமர இலைகளை தண்ணியில நல்லா கொதிக்க வச்சு அது கூட கொஞ்சமா தேன் கலந்து குடிச்சா போதும். தொண்டை எரிச்சல் உடனே குறைஞ்சிடும், மூச்சு விடுறதும் ரொம்ப ஈஸியா மாறிடும். வீட்லயே செய்யக்கூடிய ரொம்ப சுலபமான வைத்தியம் இது. இந்த இலைகளோட பன்முகத்தன்மையை கவனிச்சிங்களா? ஒரு பக்கம் திடீர்னு காது வலி வந்தா இந்த இலைச்சாற்றை லேசா சூடாக்கி 2 சொட்டு காதுல விட்டா வலி உடனே குறைஞ்சிடும். இன்னொரு பக்கம் சர்மத்தில் ஏற்படுற தீக்காயங்களுக்கு இந்த இலைய நெருப்புல சுட்டு அந்த சாம்பலை நேரடியாக காயத்து மேல தடவுனா புண் சீக்கிரமா ஆறிடும். ஒரே இலை, ஆனா எத்தனை விதமான பயன்பாடுகள் பாருங்க. உங்களை ஆச்சரியப்படுத்துற இன்னொரு தகவலும் இருக்கு. சில நேரங்கள்ல தொடர்ச்சியா விக்கல் வரும் அல்லது தொண்டவலி பாடாய்படுத்தும் இல்லையா? அப்போ சில மாமர இலைகளை எரிச்சு அதிலிருந்து வர்ற புகைய லேசா சுவாசிச்சா போதும், விக்கல் உடனே நின்னுடும், தொண்டவலியும் காணாம போயிடும். இது ரொம்ப பழமையான ஆனா ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு டெக்னிக். உடல் ஆரோக்கியத்தை தாண்டி நம்ம மனம் மற்றும் பற்களோட ஆரோக்கியத்துக்கு இது எப்படி உதவுதுன்னு அடுத்ததா பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப மன அழுத்தமா இருக்கா? இல்ல உடல் ரொம்ப சோர்வா இருக்கா? ஒரு சூப்பரான ஐடியா சொல்றேன். ஒரு 2-3 கப் மாமர இலை டீ தயாரிச்சு அதை நீங்க குளிக்கிற வெந்நீர்ல கலந்துருங்க. அந்த தண்ணியில குளிச்சு பாருங்க. உங்க உடல் சோர்வெல்லாம் நீங்கி மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகி ஒரு புது எனர்ஜி கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பல் பராமரிப்புக்கும் இது ஒரு சூப்பர் ரெமடி. முற்காலத்துல நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு பாரம்பரிய டூத்பேஸ்ட் முறையை சொல்லட்டுமா? நல்லா முற்றி இலைகளை காய வச்சு சுட்டு சாம்பலாக்கி அது கூட கொஞ்சமா உப்பு கலந்து பல் துலக்கி வந்தா ஈறுகள் ரொம்ப பலமாகிடும். அது மட்டும் இல்லாம பல்வலி, வாய் துர்நாற்றம் இது எல்லாமே சரியாயிடும். சரி, இவ்ளோ நன்மைகள் இருக்கிற இந்த இலைகளை நாம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னு சுருக்கமா பார்த்துடலாம். முக்கியமா 3 வழிகள்ல இதை நாம பயன்படுத்தலாம். 1, தேநீர், அதாவது இளம் இலைகளை கொதிக்கிற தண்ணியில போட்டு குடிக்கிறது. 2வது பொடி,
இலைகளை நிழல்ல நல்லா காய வச்சு அரைச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. 3வது சாறு. ஃப்ரெஷ்ஷான இலைகளை நல்லா கழுவி அப்படியே அரைச்சு சாறு எடுக்கிறது. இந்த 3 மெத்தட்ஸை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம ஈஸியா யூஸ் பண்ணலாம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மருத்துவ குறிப்பு. இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே காலங்காலமாக பயன்படுத்தப்பட்டு வர்ற அருமையான சித்த மற்றும் ஆயுர்வேத வீட்டு வைத்திய முறைகள்தான். இருந்தாலும் உங்களுக்கு ஏதேனும் தீவிரமான உடல்நல பிரச்சனைகளோ அல்லது நாள்பட்ட நோய்களோ இருந்தா இந்த முறைகளை தொடர்ந்து பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உங்க மருத்துவர்கிட்ட கண்டிப்பா ஒரு முறை ஆலோசனை கேட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை எப்பவும் மறந்துடாதீங்க. இந்த அலசலோட முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. அடுத்த முறை ஒரு மாமரத்தை நீங்க பார்க்கும்போது வழக்கம் போல பழங்களை மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிடுவீங்களா, இல்ல அதுல மறைஞ்சிருக்கிற இந்த இயற்கையான மருந்தகத்தை கவனிப்பீங்களா? இயற்கை நமக்கு எத்தனையோ பொக்கிஷங்களை கொடுத்துருக்கு. அதை சரியா புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை ஃப்ரெஷ் சந்திக்கிறேன். வைப்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நாம எல்லாரும் பலாப்பழத்தை விரும்பி சாப்பிட்டிருப்போம். ஆனா அந்த பலா மரத்தோட இலைகள்ல எவ்வளவு பெரிய மருத்துவ ஆச்சரியங்கள் ஒழிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு வீடியோல குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பயன்படக்கூடிய பலா இலையின் மருத்துவ பயன்கள் பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதியவர்களுக்கு சர்க்கரை நோய்க்கு சிறந்த மருந்து. வயதானவர்களுக்கு வரும் முக்கிய பிரச்சனை சர்க்கரை நோய். பலா இலைகள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த பெரிதும் உதவுகிறது. பலா இலையில் உள்ள ஹைப்போகிளைசீமிக் பண்புகள் இன்சுலின் சுரப்பை சீராக்கி சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகிறது. நடுத்தர வயதினருக்கு அல்சர் மற்றும் செரிமான பிரச்சனை. வேலைப்பழு, நேரத்திற்கு சாப்பிடாதது போன்ற காரணங்களால் இன்று பலருக்கும் அல்சர் மற்றும் நெஞ்செரிச்சல் வருகிறது. பலா இலைகளை கொதிக்க வைத்து அந்த நீரை குடிக்கும்போது அது வயிற்றுப்புண்களை ஆற்றுகிறது. செரிமான மண்டலத்தை சுத்தம் செய்து மலச்சிக்கல் வராமல் தடுக்கிறது. இளைஞர்களுக்கு பளபளப்பான சருமம். இளைஞர்கள் அதிகம் கவலைப்படுவது சரும ஆரோக்கியம் பற்றிதான். பலா இலையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்துள்ளன. இது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி வயதான தோற்றம் வராமல் தடுக்கிறது. முகம் எப்போதும் இளமையாகவும் பளபளப்பாகவும் இருக்க பலா இலை டீ மிகச்சிறந்த ஒரு டிடாக்ஸ் பானம். குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் காய்ச்சல். பருவநிலை மாறும்போது குழந்தைகளுக்கு எளிதில் சளி, காய்ச்சல் வந்துவிடும். பலா இலையில் உள்ள ஆன்டி பாக்டீரியல் குணங்கள் காய்ச்சலை குறைப்பதோடு உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கிறது. அனைவருக்கும் காயங்களை ஆற்றும் அற்புதம். கீழே விழுந்து அடிபட்டாலோ அல்லது தீக்காயம் ஏற்பட்டாலோ பலா இலையை நன்கு அரைத்து அந்த பேஸ்டை காயத்தின் மீது தடவினால் காயம் மிக விரைவாக ஆறும். தொற்று ஏற்படாமலும் தடுக்கும். பலா இலை டீ செய்வது எப்படி? 3 அல்லது 4 காய்ந்த அல்லது சுத்தமான பலா இலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணீர் ஊற்றி அதில் இலைகளை போட்டு நன்கு கொதிக்க வையுங்கள். தண்ணீர் 1 டம்ளராக சுண்டியதும் அதை வடிகட்டி மிதமான சூட்டில் குடிக்கலாம். சுவைக்காக இதனுடன் சிறிது தேன் அல்லது எலுமிச்சை சாறு சேர்த்துக் கொள்ளலாம். சர்க்கரை நோயாளிகள் தேன் தவிர்ப்பது நல்லது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் பலா இலையை சாதாரணமாக நினைக்க மாட்டீங்க தானே? இயற்கையிலேயே கிடைக்கும் இந்த அற்புதமான மருத்துவ குணங்களை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மறக்காம நம்ம ஃப்ரெஷ் வைப்ஸ் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஃப்ரெஷ் வைப்ஸ் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நம்ம தமிழர்களோட பாரம்பரியமான ஆனா நிறைய பேருக்கு முழுமையா தெரியாத ஒரு அருமையான பொக்கிஷத்தை பத்தி தான். அதுதான் வாழை இலை. பிளாஸ்டிக் மற்றும் ரசாயன தட்டுகளுக்கு மத்தியில் எந்தவித பக்கவிளைவுகளும் இல்லாத 100% பாதுகாப்பான ஒரு இயற்கையான தட்டு இது மட்டும்தான். வாழை இலையில் சாப்பிடுவதன் அறிவியல் நன்மைகள் மற்றும் இயற்கை மருத்துவத்தின் மிகச்சிறந்த நச்சு நீக்க சிகிச்சையான வாழை இலை குழியல் பனானா லீஃப் பாத் பற்றி இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம் வாங்க. லீஃப் ஆஃப் மெடிக்கல் வண்டர்ஸ். ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்தது. கிரீன் டீயில் உள்ளதைப் போலவே பாலிஃபீனால் எனப்படும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வாழை இலையில் அதிக அளவில் உள்ளன. சூடான உணவை இலையில் வைக்கும்போது இந்த சத்துக்கள் உருகி உணவில் கலக்கின்றன. இது நம் உடலின் செல்களை பாதுகாத்து நோய்கள் அண்டாமல் தடுக்கிறது. இயற்கையான கிருமிநாசினி. கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாக்கள் மற்றும் கிருமிகளை அழித்து உணவை தூய்மையாக்கும் திறன் இதற்கு இயற்கையாகவே உண்டு. செரிமானத்தை மேம்படுத்தும் மெழுகு படலம்.
இதன் மேலுள்ள ஒரு மெல்லிய இயற்கை மெழுகு படலம் நேச்சுரல் வாக்ஸ் கோட்டிங் சூடான உணவு படும்போது உருகி உணவோடு கலக்கிறது. இது உணவுக்கு ஒரு தனித்துவமான மணத்தையும் சுவையையும் தருவதோடு செரிமான கோளாறுகளை சரிசெய்து வயிற்றுப்புண்களை ஆற்றுகிறது. வயதிற்கேற்ப கிடைக்கும் நன்மைகள். 1. சிறு குழந்தைகளுக்கு. வளரும் குழந்தைகளுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை இயற்கையாகவே அளிக்கிறது. பிளாஸ்டிக் தட்டுகளால் வரக்கூடிய ஒவ்வாமை மற்றும் குடல் உபாதைகளிலிருந்து முழுமையான பாதுகாப்பை தருகிறது. 2. இளைஞர்கள் மற்றும் பெரியவர்களுக்கு. இன்றைய வேகமான வாழ்க்கை முறையில் ஏற்படும் அஜீரணம் மற்றும் நெஞ்செரிச்சலை கட்டுப்படுத்துகிறது. தீக்காயங்கள், கொப்புளங்கள் அல்லது சருமத்தில் தடிப்புகள் ஏற்பட்டால் வாழை இலையை அதன் மீது கட்டுவது இலைக்கட்டு வலியை குறைத்து காயத்தை விரைவாக ஆற்றும். 3. முதியவர்களுக்கு. வாழை இலையின் சாறு உணவோடு கலக்கும்போது உணவு மிக எளிதில் செரிக்கிறது. உடலின் கழிவுகளை சீராக வெளியேற்றவும் இரத்தத்தை சுத்திகரிக்கவும் உதவுவதால் நாள்பட்ட நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது. மேஜிக் செய்யும் வாழை இலை குளியல். இந்த வாழை இலையை வைத்து இயற்கை மருத்துவத்தில் ஒரு அற்புதமான சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அதுதான் வாழை இலை குளியல் அல்லது பிளான்டைன் லீஃப் தெரப்பி. இது ஒரு சக்தி வாய்ந்த நச்சு நீக்க, அதாவது டீடாக்சிஃபிகேஷன் முறையாகும். எப்படி வேலை செய்கிறது? சூரிய ஒளியின் புற ஊதா கதிர்களை வாழை இலையில் உள்ள பச்சையம் வடிகட்டி அதை உடலுக்கு நன்மை தரும் ஆற்றலாக மாற்றுகிறது. குரோமோதெரப்பி, நிறச்சிகிச்சை. இச்சமயத்தில் இலையில் உள்ள பாலிஃபீனால் சத்துக்கள் சூட்டின் காரணமாக உருகி சருமத்தின் வழியாக உடலுக்குள் ஊடுருவுகின்றன. செய்முறை. முன்னேற்பாடு. காலையில் வெறும் வயிற்றில் 8 AM to 10 AM இந்த சிகிச்சை செய்யப்படுகிறது. செய்வதற்கு முன் நன்றாக வியர்க்க 3 முதல் 5 டம்ளர் தண்ணீர் குடிக்க வேண்டும். குளியல் முறை. சூரிய ஒளிப்படும் திறந்த வெளியில் படுக்க வைத்து பெரிய வாழை இலைகளால் முகம் முதல் கால் வரை உடல் முழுவதையும் சுற்றி கட்டிவிடுவார்கள். சுவாசிக்க மூக்கு பகுதியில் மட்டும் சிறிய துளை இருக்கும். மூளைக்கு அதிக சூடு ஏறாமல் பாதுகாக்க தலையில் ஈரத்துணி வைக்கப்படும். வியர்வை வெளியேற்றம். 20 முதல் 40 நிமிடங்கள் வரை வெயிலில் படுக்கும்போது உடல் பெருமளவில் வியர்த்து கழிவுகள் வெளியேறும். பின்னர் குளிர்ந்த நீரில் குளித்துவிட்டு எளிதில் செரிமானமாகும் உணவுகளை சாப்பிட வேண்டும். குறிப்பு: இதை தகுந்த இயற்கை மருத்துவ நிபுணரின் கண்காணிப்பில்தான் செய்ய வேண்டும். வாழையிலில் குளியலின் நன்மைகள். தோலின் அடியில் தேங்கியுள்ள நச்சுக்கள், அதிகப்படியான கொழுப்புகள், யூரிக் ஆசிட் முழுமையாக வெளியேற்றப்படும். சோரியாசிஸ், எக்ஸிமா, நாள்பட்ட அரிப்பு போன்ற சரும நோய்கள் குணமாகும். உடல் எடை வேகமாக குறையும். மூட்டுவலி, தசைப்பிடிப்பு நீங்கி உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். முடிவுரை. என்ன நண்பர்களே, வாழை இலைக்குள் இவ்வளவு விஷயங்கள் மறைந்திருக்கா என்று ஆச்சரியமாக இருக்கிறதா? இனிமேல் விசேஷ நாட்களில் மட்டுமில்லாமல் முடிந்தவரை நம் வீடுகளிலும் வாழை இலையில் சாப்பிட்டு ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஃப்ரெஷ் வைப்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஃப்ரெஷ்.